தினமொரு வசனம். யாத்ராகமம் 24வது அதிகாரம் 2வது வசனம். மோசே மாத்திரம் கர்த்தரிடத்தில் சமீபித்து வரலாம், அவர்கள் சமீபித்து வரலாகாது. ஜனங்கள் அவனோடே கூட ஏறி வர வேண்டாம் என்றார். விளக்கம். விடியற் காலத்தில் நீ ஆயத்தமாகி என் சமூகத்தில் வந்து நில் என்று தேவன் மோசேயிடம் சொன்னார். விடியற் காலை நேரம் ஜெபிப்பதற்கு மிகவும் சரியான நேரம். அதிகாலையில் இருட்டோடே எழுந்து புறப்பட்டு வனாந்திரமான ஓரிடத்திற்கு போய் ஜெபிக்கும் பழக்கம் இயேசுவுக்கு இருந்தது. காலை வேளையை விட தேவ சமூகத்தில் ஜெபித்து தேவனோடு ஐக்கியப்படுவதற்கு அதிக பொருத்தமான நேரங்கள் வேறு இல்லை. காலை வேளை ஜெபங்களை ஒருபோதும் தவிர்த்து விடாதிருங்கள். குடும்ப ஜெபம் அவசியம், ஆனால் காலை வேளையில் தனித்து ஜெபிக்க வேண்டியது மிக மிக அவசியம். ஏதோ ஒரு கடமைக்காக ஜெபிக்காதிருங்கள். பரிசுத்தமான சர்வ வல்ல தேவனோடு பேச போகிறோம் என்ற உணர்வோடு ஒரு ஆயத்தத்தோடு ஜெபியுங்கள். ஒரு நல்ல ஈடுபாட்டுடன் ஜெபிக்க செல்லுங்கள். படுத்திருந்த படுக்கையிலேயே அரை தூக்க மயக்கத்தோடு எழுந்து வாயினால் முணுமுணுவென்று சில நிமிடங்கள் முணங்குவதோ, அமைதியாக கொஞ்ச நேரம் உட்கார்ந்திருப்பதோ ஜெபம் ஆகிவிடாது. முதலில் ஆயத்தமாகுங்கள். உங்களுக்குள் ஒரு உற்சாக நிலைக்கு வாருங்கள். ஒரு சரியான மன ஈடுபாட்டோடு ஜெபிக்க வாருங்கள். காலையில் எழுந்து பல் விளக்கி முகம் கழுவி சூடாக ஒரு கப் தேநீர் அருந்தி சற்று உடலை சுறுசுறுப்பாக்கி கொண்டு ஒரு ஈடுபாட்டோடு ஜெபிக்க செல்லுங்கள். இயன்றவரை தனித்திருந்து தனி இடத்தில் ஜெபிக்க வழி தேடுங்கள். வேறு வாய்ப்பு இல்லை என்றால் சமையலறை போன்ற இடங்களை கூட தனி ஜெப அறையாக அந்த நேரம் உபயோகிக்கலாம். சரீரத்தில் ஆரோக்கியம் உள்ளவர்கள் வில் வடிவத்தில் வளைந்து நின்று ஜெபிக்காமல் முழங்கால் படியிட்டு ஜெபியுங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் வயதான வேளையில் கூட கடல் மணலில் முழங்கார் படியிட்டு ஜெபித்தான். இயேசு வியாகுல வேளையில் கூட கெத்செமனே தோட்டத்தில் முழங்கார் படியிட்டு ஜெபித்தார். சரீரத்தில் களைப்பை உணரும் போது முழங்கால் படியிடுவது கட்டாயம் அல்ல. தூங்கி தூங்கி ஜெபிப்பதை விட நடந்து கொண்டு ஜெபிப்பது நல்லது. காலையில் உங்க ஜெப வேளையில் டிவி பார்ப்பதை தவிர்த்து விடுங்கள். ஜெப வேளை முடியும் வரை கிறிஸ்தவ நிகழ்ச்சிகளாயினும் பாராதிருங்கள். டிவியில் கிறிஸ்தவ நிகழ்ச்சி பார்ப்பதை ஜெபிப்பதற்கு மாற்று வழியாக எண்ணாதிருங்கள். காலையில் ஜெபித்து வேதம் வாசித்து தியானித்து தேவ ஐக்கியத்தை தேடுவதற்கு கிறிஸ்தவ நிகழ்ச்சிகள் கூட தடையாகி விடாமல் பார்த்து கொள்ளுங்கள். ஜீவ நீரோடை நிகழ்ச்சிகள் ஆயினும் ஜெப நேரத்தில் பாராதிருங்கள். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் தேவ ஐக்கியத்தில் நிலைத்து இருப்பவராகவும் சரியான வழியில் நடப்பவர்களாகவும் வாழ கிருபை பாராட்டும். ஆமென்.